ஓம் சாந்தி 6/6/2026. இன்றைய வானியில் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. எப்பொழுது என்ற வார்த்தை பலகீனத்தை நிரூபிக்கிறது. ஆகையினால் எப்பொழுது என்றில்லாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும். இப்பொழுது இல்லையேல் இனி எப்பொழுதும் இல்லை என்ற விசேஷ ஸ்லோகனை பிரம்மா பாபா தனது வாழ்க்கையின் தாரக மந்திரமாக்கி சுயமுயற்சியில் சேவையில் சதா வெற்றியின் அனுபவத்தை செய்து தனக்கான சம்பூர்ண பரிசா நிலையையும் பிராப்தி செய்தார். ஒருபோதும் பிரம்மா பாபா எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட்டதே கிடையாது. சிவபாபா கூறிய எந்த ஒரு விஷயத்தையும் தனது சிரமேற்கொண்டு உடனே அதை தனது வாழ்க்கையில் தாரணை செய்தார். அதை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி செய்ய முடியும் என்று ஒருபோதும் கேள்வி கேட்டதும் இல்லை. என்னால் செய்ய முடியும் என்பதால் தான் சிவபாபா என்னை செய்ய வைக்கிறார். என் மூலம் செய்பவர் செய்விப்பவர் சிவபாபா என்பதை புரிந்து நான் ஒரு கருவி என்ற உணர்வில் சிவபாபாவிடத்தில் தனது புத்தியை சமர்ப்பணம் செய்தார். சிவபாபா கூறுவதை செய்வதில் குழந்தையாகவும் மாயாவிடத்தில் அதிகாரியாகவும் இருந்தார். இன்றைய வரதானத்தில் கூட பாபா கூறுகிறார், பாபாவிடத்தில் முழுமையாக அர்ப்பணமாகியவர்கள் சதா தன்னை வெற்றி ரத்தினம் என புரிந்து ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியங்களை செய்வார்கள். அவர்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்வமானத்திலே வைத்திருப்பார்கள். ஆதலால் வெற்றி அவர்களது கழுத்து மாலையாக இருக்கிறது. எப்போது பாபாவிடத்தில் புத்திபூர்வமாக முழுமையாக சமர்ப்பணமாகிறோமோ அப்பொழுதே வெற்றி நமது கழுத்து மாலையாகிறது. அடிக்கடி தோல்வி அடைகிறோம் என்றாலே பாபாவிடத்தில் முழுமையாக பலியாகவில்லை என்பதே உண்மையுமாகும். சமர்ப்பண புத்தியுடையவர்கள் ஒருபோதும் தனது மனதின் வழியிலோ பிறரது வழியிலோ செல்ல மாட்டார்கள். ஒரு பாபாவின் ஸ்ரீமத்தின் வழியில் பாபாவின் கட்டளைப்படி நடப்பவர்களாக இருப்பார்கள். பார்ப்போம், செய்வோம், நடப்போம் என்பதாக இருக்க மாட்டார்கள். பாபா கூறியதை உடனே செய்பவர்களாக இருப்பார்கள். அவர்களே தீவிர புருஷார்த்தியும் ஆவார்கள். நாளை என்று ஒரு விஷயத்தை தள்ளிப்படுகிறோம் என்றால் நாளை நான் இருப்பேன் என்பதற்கான கேரண்டி கிடையாது. பாபா கூறுகிறார், மரணம் உங்கள் தலைமீது இருக்கிறது. ஆதலால்தான் சுயமுயற்சியில் மம்மாவின் விசேஷமான ஸ்லோகனாக தாரக மந்திரமாக இருந்தது. நிகழ்காலத்தின் ஒவ்வொரு செகண்டும் எனக்கான கடைசி நேரம் என்று புரிந்து நடந்தார்கள். இதனால்தான் மம்மா பிரம்மா பாபாவை காட்டிலும் தான் முதலில் சம்பூர்ண நிலை அடைந்தார்கள். மம்மாவின் முக்கியமான விசேஷ தன்மை பாபா என்ன கூறினாரோ அதை உடனே செய்தார்கள். ஒருபோதும் இது எனக்கு தெரியாது, முடியாது என்று கூறியதே கிடையாது. பாபா கூறுவதை சரி பாபா செய்கிறேன் என்று மம்மா கூறும்போது மம்மாவுடன் இருப்பவர்கள் சில சமயம் பாபா சொல்கிறார் என்று நீங்களும் சரி சரி என்று கூறுகிறீர்களே, இது எப்படி முடியும் மம்மா என்று கேட்கும்போது அவர்களுக்கு மம்மா கூறுவது, செய்விக்கக்கூடிய பாபா கூறும்போது செய்யக்கூடிய நமக்கு என்ன இருக்கிறது என்று கூறுவார்களாம். அதே போன்று அந்த காரியத்தையும் சரியாக செய்து முடிப்பார்கள். அந்தளவிற்கு மம்மாவிற்கு பாபா மீது முழுமையான நிச்சய புத்தி, சமர்ப்பண புத்தி இருந்தது. குழந்தைகளிடம் பிரம்மா பாபா ஏதாவது சேவை செய்ய சொல்லி அதை யாராவது எனக்கு அது தெரியாது பாபா என்று கூறுகிறார்கள் என்றால் பாபா சென்ற பிறகு அவர்களிடம் மம்மா கூறுவார்களாம், பாபா ஏதாவது சேவை கொடுக்கிறார் என்றால் அதை சரி பாபா செய்கிறேன் என்று கூற வேண்டும். அதை உங்களுக்கு செய்ய தெரியாது என்றாலும் அதை கற்றுக்கொள்வதற்கான சக்தி பாபா கொடுப்பார் என்று கூறுவார்களாம். அப்படி மம்மா சதா சரி பாபா என்று கூறி தனக்கான சம்பூர்ண நிலையையும் அடைந்தார்கள். நமது சுயமுயற்சியில் கூட நாம் சதா வெற்றியாளராக ஆக வேண்டியது அவசியமாகும். சதா காலத்தின் பயிற்சியே வெற்றியே நம்மை சதா காலத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்திக்கு அதிகாரியாக்குகிறது. சதா கால ராஜ்ய அதிகாரியாக்குகிறது. ஒருவேளை நாம் நமது கர்ம இந்திரியங்களுக்கு மாயாவிற்கு அடிக்கடி வசமாகி தோல்வியடைகிறோம் என்றால் அது நம்மை சதாகால ராஜ்ய அதிகாரி ஆகவிடாது. நாம் நினைக்கலாம், யார்தான் மாறிவிட்டார்கள், யாரிடத்தில்தான் குறைகள் இல்லை, நாமும் முயற்சியாளர்கள் தானே, கடைசியில் மாறிவிடலாம் என்று நமது முயற்சியில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்றால் கடைசியில் நாம் தோல்வி அடைய வேண்டியதாக, ஏமாற்றம் அடைய வேண்டியதாக ஆகிவிடும். அவர்களை கர்ம இந்திரிய ஜித், மாயா ஜித் என்று கூற முடியாது. மாயாவை வென்றவர்களே உலகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். உலகத்தை வென்றவர்களே உலக சேவை செய்பவர்களாக உலக ராஜ்ய அதிகாரியும் ஆகிறார்கள்.
பாபா கூறுகிறார், நாளை என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. விநாசம் என்பது எதிரிலே இருக்கிறது. விநாசம் என்பது உலக விநாசம் அல்ல, தனக்கான கடைசி நேரம். அது திடீரென்று வரும் என்று பாபா கூறுகிறார். யார் நிகழ்காலத்தின் ஒவ்வொரு செகண்டையும் வெற்றியுடையதாக ஆக்குகிறார்கள், அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமோ கேள்வியோ இருக்காது. அவர்கள் பயமற்றவர்களாக அநேகரது வாழ்க்கை படகை கரை சேர்க்கும் சேவையில் பிஸியாக இருப்பார்கள். ஆதலால் காலத்திற்கான பழமொழியை நினைவில் கொள்வோம். கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை, எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பது கையில் கிடைத்த வெண்ணெய். ஞான வெண்ணெயை உண்போம், திண்மையாகுவோம், அதாவது வலிமையாகுவோம். நல்லது. ஓம் சாந்தி.